தாவேக்காவினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடந்துச்சு. இதுல மதுரையில வந்துட்டு அண்ணன பத்தி பேசாம இருக்க முடியுமா? அண்ணன மறக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள பத்தி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நெறைய இதுவரைக்கும் நம்ம வந்து கேப்டன் விஜயகாந்த் சொல்லலாம் கேள்விப்பட்டிருப்போம். ஃபர்ஸ்ட்டா வந்து அண்ணன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. இந்த மண்ல கால் எடுத்து வச்ச உடனே எனக்கு வந்த ஞாபகம் அவர்தான். நான் வந்து புரட்சி தலைவர் கூட அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட நான் பழகுனது கிடையாது. ஆனா இவர மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் அவர்கள அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உடனே வந்து அந்த கூட்டம் அப்படி ஒரு கூக்குரல் அவ்ளோ சவுண்ட் அந்த கூட்டத்துல இருந்து வந்துச்சு. இத பத்தி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன்கிறதெல்லாம் இப்பதான். ஆனா நாங்க வந்து ஆரம்பத்துல இருந்தே நாங்க ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட எஸ்.ஏ. சந்திரசேகர் சாரும், விஜயகாந்த் அவர்களும் சேர்ந்து 17 படங்கள்ல கூட்டா சேர்ந்து பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுடைய சின்ன வயசு எல்லாமே வந்து கேரக்டர்ல எல்லாமே விஜய் தான் நடிச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்து நாங்க வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருக்கோம். அவர் எப்பவுமே எங்க வீட்டு பையன் தான். அவர் வந்து விஜயகாந்த வந்து அண்ணன் அவர விஜயகாந்த் அவர்கள அண்ணன் சொன்னதுனால, நாங்க தம்பியா நானே ஏத்துக்கிறேன் அப்டின்ட்டு சொல்லியிருக்காரு. நெறைய பேர் வந்து என்ன கேட்கறாங்கன்னா, ஃபேமிலில மட்டும் தானா? இல்ல வந்து கட்சிலாம் வச்சிருக்கீங்களான்னு சொல்லிருக்கு. அதுக்கு அவங்க சரியான பதில் குடுக்கல. ஆனா, நெறைய பேர் சொல்றது என்னன்னா, நாங்க வைரத்த இழந்துட்டோம். தங்கத்த இழக்கிறதுக்கு விரும்பல அப்டின்ட்டு, வைரம்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களையும், தங்கம்னு சொல்லி விஜய் அவர்களையும் சொல்றாங்க. நீங்க வந்து இத பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, மக்களாகிய இத பத்தி இந்த விஷயத்த பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. மக்கள் நீங்க இத பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.